துறை சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம், கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துர்கமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சலாகாலமும் தங்குவேன், செற்றியின் மறைவிலே அங்கு அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். நாட்களை கூறுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கடையும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாரும் உட்காரலாம். இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கும்போது அந்த வீடியோவில் கிறிஸ்து வெளியே பிறக்கிறத விட நமக்குள் பிறப்பது நல்லதுன்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்துருந்தது. அதில் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறதுலாம்? எல்லா சத்தியமும் புரியுதா? நல்ல கடுங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நான் இந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரியும். மாம்சத்தை கொன்று ஆவியில் பலப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாம்சத்துக்குரிய பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க முடியும். நான் போகிற பாதை என்ன, என்னை தேவ ஆவியானவர் எப்படி ஆளுகிறார், நான் எப்படி அடங்கி நடக்கணும், எப்படி தேவனை சேவிக்க வேண்டும், எப்படி பிசாசின் கிரியை வருதுங்கிறத கண்டுபிடிக்கணுமே நீ ஆவிக்குரியவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் யாருக்குமே புரிய மாட்டேங்கு. நான் இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முந்தி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த எழுப்புதல் சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பலன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்பது தான் உண்மை. அதனால் இந்த காரியங்களை கொஞ்சம் தெளிவு வரணும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, அல்லேலூயா, புது சிருஷ்டி, இயேசுவை போல் மாறுதல் இருந்தால் மட்டும்தான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. நீ ஆவிக்குரியவனாக இருந்தவங்க தான் உங்கள் வீட்டில் கிரியை செய்கிற சாபத்தின் சக்திகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். பாவத்தின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். நீங்கள் உலகத்தில் பிரயாசங்கள் ஏன் அதிகமாகனா நீ ஆவிக்குரியவனாக மாறலை. விசுவாசத்தின் கிரியை செய்யக்கூடிய காரியங்களில் சரீர முயற்சியில் கடந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அநேக காரியங்கள் தோல்வியிலையும் சரீர ஒடுக்கத்திலையும் மனபாரத்திலையும் சஞ்சலத்திலையும் துக்கத்திலையும் கடந்து போகிறோம். ஆனால் ஆவிக்குரியவனாக இருந்தால் துக்கம் வராதா? அது ஆவிக்குரிய துக்கமாக இருக்கும். அது ஆவிக்குரிய துக்கம் மேன்மையானது. இதெல்லாம் காரியங்கள். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஒருத்தருமே கமெண்ட் பண்ணுறது இல்லை, அநேகர் பார்க்கறதே இல்லை இந்த செய்தியை. ஏன்னு கேட்டால் இது 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 சரீரத்துக்குரியது அல்ல, உள்ளே இருக்க ஆத்மாவுக்குரியது. வெளி மனுஷனுக்கு மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற உள் மனுஷனை பலப்படுத்தி வெளி மனுஷனை பலப்படுத்துவது தான் எழுப்புதல் சத்தியங்கள். அதனால் இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்குண்டான பலனே அநேகர்கிட்ட இல்லைங்கிறதா உண்மை. அப்படி யாரும் எழுப்புதல் ஊழியத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் பாதிப்பாக இருக்கும். ரைட், இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. நான் இந்த 61வது சங்கீதத்தில் 2வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். நல்ல காலங்க. ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள், ஒரு காரியத்தில் நம்ம முயற்சி பண்ணி தோல்வி அடையும் போது நம் இருதயம் பயங்கரமான தொய்வை சந்திக்கும். நீங்கள் பலசாலியாக இருக்கலாம், நீங்கள் ஆவிக்குரிய தன்மையில் அதை ஜெயிக்காத வரை அது தோல்விதான். ஜெயிச்சது மாதிரி தான் காணப்படும். ஆனால் அதுக்கு அல்லேலூயா, இந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுவதில்லை. அதனால கடையாந்தரம்னா முடிவுன்னு அர்த்தம், கடைசின்னு அர்த்தம். நம்ம அநேக நேரங்களில் பலத்தை பிரயோகம் பண்ணி அதை காரியங்களை சாதிக்க விரும்புகிறோம், அல்லது நம்முடைய சரீர முயற்சியை பிரயோகம் பண்ணி காரியங்களை சாதிக்க விரும்புகிறோம். ரொம்ப முயற்சி,
ஆவிக்குரிய தன் வேத வசனத்தை விசுவாசித்து வேத வசனத்தை ஐக்கிய செய்து அதில் நடக்கணும்னா நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தால் தான் நீங்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த வசனத்தில் எழுதியிருக்கு, கடையாந்திரத்தில் போன உடனே என்னுடைய இருதயம் தொய்வை சந்திக்கிறது. என் இருதயம் எத்தனையோ முயற்சி பண்ணுவோம், உடம்பு சரியில்லைன்னா பல முயற்சி பண்ணுவோம், கடைசியில் கர்த்தர்கிட்ட போவோன்ட்டு வருவோம். குடும்ப பிரச்சனை இல்லை, பயங்கரமான அந்த அந்த அப்படி முயற்சி இப்படி முயற்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுமே நடக்கலையா கர்த்தர்கிட்ட போவோம். கடைசியில் உள்ள ஒரு முடிவுக்கு தான் நம்ம கர்த்தரை தேடுகிறோம். வேதமும் அப்படி தான் சொல்லுது. கடையாந்திரத்தில் இருக்கும்போது என் இருதயம் தொய்யும் போது நான் கூப்பிட்டேன் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. இது 2வது கட்டம். முதல் கட்டமே நீ முதல்ல தேவனை தேட ஆரம்பிக்க வேண்டும். எல்லா சரீர முயற்சி எல்லாம் செஞ்சு முடியலைங்கும் போது தேவனை போய் பார்க்கிறோம். அநேகரை பார்த்துருக்கேன். டாக்டரை பார்ப்பாங்க, பெரிய டாக்டர் போய் பார்ப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரெல்லாம் எல்லாரும் கைவிட்ட பிறகு தேவன்கிட்ட போகும். அது தேவனுக்கு அவமானம். முதல்ல தேவனை தேடணும். முதல்ல நீ தேவனை தேடி தேவனை சேவித்து அதுக்கப்புறம் தான் நீ மற்ற ஸ்டெப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம மற்ற ஸ்டெப்பெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு கடைசியில் தேவனை தேடுறோம். ஏன்னா கடைசியில் இந்த இருதயம் சொல்லுகிறது, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை, கர்த்தர்ட்டையாவது போவோம், அவர் நடத்தினாலும் நடத்துவார், நடத்தாமல் விட்டாலும் விடுவார், பார்த்துக்கிடுவோம். அல்லேலூயா. சிம்சோன்னு ஒருத்தர் இருந்தான். ஒரு நாய்க்குட்டி நாயை பிடிச்சிவா பார்ப்போம். 4 நாய் என்னை விரட்டிட்டு ஒன்றுதான் சொல்கிறேன். வரும்போது 4 நாய் மோட்டர் சைக்கிளில் வரும்போது விரட்டிட்டு அலைஸ் போய் பிடிச்சிட்டு வாயன். அவன் 300 நரியை பிடிச்சிட்டான். சாதாரண காரியம் இல்லை. 300 நரியை பிடிக்கிறது சாதாரண. தந்திரத்திலே கூண்டது என்ன தெரியுமா? நரி. அந்த தந்திரத்துக்கு மேலான தந்திரமா இவன் இருக்கான். 300 நரியை பிடிச்சி ஒரு நரியோட ஒரு நரி கட்ட முடியுமா? அவன் ஒரு நரியோட ஒரு நரி வாழை பிடிச்சி கட்டி அதில் துணியை சுற்றி பெட்ரோலை ஊற்றி தீயை கொளுத்தி விட்டுட்டான். 300 நரியை. எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஆமாம், வெள்ளாமையை பூரா சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கலாம். மலை மேலே ஏற முடியாது. மலை மேலே ஏறி இருக்கீங்களா? ஏற முடியாது. ஆனால் இவன் பெரிய கதவை பிடுங்கிக்கிட்டு மலை மேலே ஏறலாம். எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஒரு சிங்கம் வந்தது, ஓடியே போயிடுவான், ஒன்றுமே செய்யலாமா, பிடிச்சி பின்னத்திங்கால பிடிச்சி ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு தூர போட்டு போயிட்டான். ஒரு 10 பேர் சண்டைக்கு வராங்க. 10 பேரும் அவன் ஈட்டி அருவாலாம் வச்சுருக்கான், ஒன்றுமே இல்லை கையில். அவ்வளோ பேரும் அடித்து நொறுக்கிட்டான். 100 பேர் அடித்து நொறுக்கிட்டான். இன்னைக்கு இப்போ 1000 பேர் வந்துட்டான், கையில் ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு கழுதை செத்து கிடந்தது. செத்து கிடந்த கழுதையில் இந்த தாடை மாத்திரம் 2 கிடக்கு. அந்த 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 தாடை எலும்பை எடுத்துக்கிட்டு அடிச்சாம்பாரு 1000 பேரும் க்ளோஸ். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ரட்சிப்பை இழந்துட்டான், ஆண்டவரை இழந்துட்டான். ஆண்டவரை விலகிட்டாரு, கண்ணு குருடாயிட்டு. அல்லையா, கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர் கையில் நான் சாகாதபடி என்னை பாதுகாத்தரலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். உடனே ஆவியானவர் இறங்கினார். அந்த பெரிய அரண்மனையே அந்த 2 தூணில் தான் நிற்கி. அந்த 2 தூணையுமே தள்ளிட்டான். அரண்மனை பூராமே உள்ளே விழுந்து 3000 பேர் 4000 பேர் ஒரே நேரில் செத்துட்டான். அதோட இவனும் மாண்டுட்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? கடைசியில் இருதயம் தொய்ந்த பிறகு, கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு தேவனை பார்த்து கொள்வோம். பிள்ளையெல்லாம் அந்த பரீட்சை நேரம் வந்துட்டுனா கடுமையான செவம்லாம் இருக்கும். ஏன்
அந்த 365 நாளும் படிக்கிறது கிடையாது. அந்த கடைசி நேரத்தில் அனிவல் எக்ஸாம் வரும்போது மட்டும் கொஞ்சம் உழுந்து ஜோம் பண்ணுது, ஆண்டவரை சோத்திர. இதோட அம்மாவும் தாயும் சேர்ந்து ஜோம் பண்ணுது, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் 365 நாள் அப்போ உறங்க வேண்டியது, கடைசி நேரத்தில் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். இல்லையா? கடைசி நேரம் ரொம்ப முக்கியம். கடைசி நேரம் ரொம்ப முக்கியம். ஆட்டம் பூரா ஆடுறது, படுக்கையில் கடைசியில் சாக கிடப்பாங்க. உடனே பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எண்ணத்தை போட்டு ஜோம் பண்ண. ஆட்டம்லாம் ஆடி முடிஞ்சாச்சு. அவங்களோட செய்த பாவத்தின் கிரியைகளை இவங்க பூரணமாக அறிக்கை செய்வதற்குண்டான பலன் அவங்களுக்கு இருந்தால் தப்பிச்சிடலாம். நீங்கள் எந்த வியாதியினாலும் விழலாம், எந்த மரணத்தின் விளிம்பிலனாலும் போகலாம். நீங்கள் செய்த காரியங்களை உணர்ந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் வெளியே வந்துடலாம். ஆனால் அந்த பக்குவம் வராது. அதான் அந்த இருதயம் கடினப்பட்டு போகும். இந்த காரியம் தான் ஒருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்போ சொல்கிற காரியம்தான். என்னமோ சொல்கிறாரு, என்னமோ அப்படி இப்படி பாவங்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது விடுதலையின் சக்தி. நீங்கள் இருதயம் தொய்ந்து கடைசி நேரத்தில் கடையாந்திர நேரத்தில் நிற்கும் போது கூப்பிடக்கூடிய வழிமுறைகள் இதுதான். சிறையில் இந்த நம்ம ஜபா அம்மா கூப்பிட்டு போனது இந்த ஐந்தருவி போகிற ரோட்டில் ஒரு பெரிய பங்களா மாதிரி வீட்டுக்குள்ளே பார்க்க பெரிய முத்துராஜலிங்கத்தர் படம், பயங்கர பெரிய படம் போட்டிருக்கு. அப்போ நினச்சேன் நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. உள்ளே போய் பார்க்க ஒரு அம்மா ரொம்ப வருஷமாக படுத்துருக்கு. அந்த அம்மாவை அந்த க்ளீன் பண்ணதுக்கு வைக்கிறதுக்குமே வேலைக்கார ஆட்கள் வச்சுருக்காங்க. அது படுக்கலுக்கு டீச்சர், அவங்க டீச்சர் போல் இருக்குது, கடுமையாக ஊழியம் செய்தவர்லாம். ஏன் அப்படி படுத்துருக்காங்க ஏதோ தெரியல, திடீர்னு 2 காலும் விளங்காமல் போயிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அம்மா சோத்திரம். பேத்தியை விட்டுறது கிடையாதுன்னா ரைட். அல்லேலூயா. அந்த அம்மாவை போய் ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் என் மனசுக்குள்ளே தோணுது, இவங்க செய்கிற பாவத்தை நான் எப்படி அவங்களுக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை செய்யணும். செஞ்சால் தான் விடுதலை ஆக முடியும், இல்லைன்னா விடுதலை ஆக முடியாது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, நான் சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நான் என்ன பாவம் செய்யிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா என் பாவத்தெல்லாம் கிறிஸ்து சிலுவையில் இது பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா விடுவிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இருதயத்தை பக்குவத்துக்கு கொண்டு வருவது தான் கஷ்டம். நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் பாவின்னு சொன்னால் நீ பாவிம்பாங்க. நான் தான் பரிசுத்தம் என்ன சொல்ல, நானும் பாவி தான். கடைசியில் நான் பரலோகம் போகும் வரை நான் என்னது பாவி தான். ஆனால் நான் மனம் திரும்புதலை கற்றுக்கொண்டேன். அதனால எந்த வித பிரச்சனையிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் நான் விடுதலை ஆகக்கூடிய வழிமுறைகளை கற்றுக்கொண்டேன். அந்த மாதிரி இவன் சிம்சோனுக்கு அவ்வளோ பயங்கர பிரச்சனை வந்துட்டு, பிரச்சனை வந்த பிறகு தான் கும்பிடவே ஆரம்பிக்க, ஆண்டவரே என்னை ரட்சியோ, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியோ அப்படின்னு கத்துதான். அதே மாதிரி தாவீது, இவன் 2 கொலையும் விபச்சாரம் பண்ணிட்டான், நாத்தான்வேல் போய் சொல்லிட்டான். சொன்ன பிறகு அவன் கத்துதான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என் தாய் பாவத்தில் கற்பந்தரித்தால் இந்த ஒரு விஷயம் என்னை கழுவி பரிசுத்தமாகும், ஈசோப்பினாலே சுத்திகரியும் இன்னும் கதற ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தப்பிக்கும். கடையாந்திரத்தில் இருந்து தேவனை இருதயம் தொய்யும் போது தேவனை நோக்கி இப்படி தான் கதறனா. நீ ஜெபம் பண்ணாம ஒரு காரியமும் நடக்காது. யாரோ ஒரு அர்த்தம் ஜெபம் பண்ணுவான், இல்லையா? இந்த டிவிலெலாம் போடுறதுக்கு பெரிய அசிங்கமாக தெரியும். இங்கே வந்தார எஸ்ஐ அது வீட்டமெல்லாம் அங்கே ஏசு அழைக்கிறார்கள், அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் வீடு பாழாய் போகுது, பையன் மாளாமல் இருக்கான், மகளுக்கு பல வருஷமாக பிள்ளைகள் இல்லை, அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, வீட்டு பிரச்சனை பயங்கர பிரச்சனை. இவங்க 4 பிரச்சனைக்காக போய் ஜெபம் பண்ணாங்க. இதை சொன்னதுலேருந்து அடுத்தால ஜெபம் கொடுத்துக்கே வரமாட்டார். அவர் காலை ஜெபத்துக்கே வரமாட்டார். 5 மணிக்கு வந்துடுவார் கரெக்டாக. எங்கே நம்ம ஜீப் போனாலும் சரி, ஜீப் டிரைவரை நிப்பாட்ட சொல்லிட்டு ஜெபத்துக்கு வந்துடுவார். நான் இதை தான் சொன்னேன், நீங்கள் சரியில்லாமல் இன்னொரு ஆளுக்கு எப்படி போய் ஜெபம் பண்ணுவீங்க, எப்படி விடுதலை ஆகும், நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னு சொன்னேன். நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் சரி பண்ண, நம்ம சரியாகாமல் ஒன்றுமே ஆகாது. நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் நீங்கள் சரியாகாமல் ஒரு காரியமே நடக்காது. அல்லேலூயா.
நான் எவ்வளோ சொன்னேன் அந்த அவர்கிட்ட, ஐயா நான் நீங்கள் வெறுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இந்த காரியம் அந்த அம்மா அந்த ஜெபம் பண்ணதை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து தன் குடும்பத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவரை சார்ந்து விடுதலை அடைஞ்ச பிறகு நீங்கள் ஊழியம் செய்யலாம், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணலாம். நீங்களே சரியில்லை, இன்னொரு ஆளுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுறது வீட்டில் உள்ள எல்லா பாவத்தின் சக்தியும் நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் தேவனை பொய்யனாக்குறீங்க அப்படிலாம் சொன்ன பிறகு டக்குன்னு அவர் ஜெபத்தை விட்டுட்டார், அவன்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டார். நானும் செல்லில் இருந்து அவர் நம்பரே தூக்கிட்டேன். நமக்கு இதுக்கு போய் எஸ்ஏ இருந்தானா யாராக இருந்தானா? அல்லேலூயா. கூப்பிடணும். நீங்கள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ட்டு அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் எப்படி தப்பிக்கணுங்கிற வழிமுறைகளை உங்கள் இருதயத்தில் பதிய வச்சுக்கணும். நான் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன், தண்ணி அடிக்கும் போது அடிப்பான் கிறிஸ்துவனா தண்ணி அடித்து கடைசியில் படுக்கையில் இறக்கும்போது பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க, என்ன ஜெபம் பண்ண, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணணும். எந்திரிச்சு நடனெலாம் ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. எத்தனை கேடுபாடு உள்ள காரியங்கள். உடம்புல பலம் இருக்கும்போது தேவனை சேவிக்கணும். பலம் குறைஞ்ச பிறகு இருந்து அவ்வளோத்தையும் நம்ம பெற்ற கிருபைகளை வச்சு அனுபவித்து வாழ்க்கையை முடிக்கணும். அதான் சொன்னார், அல்லேலூயா. வாழ்ந்திருக்கும்போது பிரயாசப்படு, நீ தாழ்ந்திருக்கும்போது அதை குறித்து யோசனை பண்ணி சந்தோஷமா இரு. அல்லேலூயா. நீங்கள் ஓடுத ஓட்டத்திலே கிருபைகளை சேர்த்துக்கிட்டே போகணும். அப்போ தான் உங்கள் இருதயம் கடைசியில் வரையும் ஒரு ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கும். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன நடக்கும் அதுக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ரெடியாக இருக்கேன். அல்லேலூயா. அப்படி அவன் கூப்பிடுதான் பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆமென். கூப்பிடுவேன். ஆமென். கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். என்னை கண்மலையில கொண்டு போய் விட்டுரும் ஆண்டவரே. வாசிப்போம் ஒரு வசனத்தை. சங்கீதத்தின் புத்தகம் 73வது சங்கீதம் 26வது வசனம். மாண்டு போகிறது. ஆமென். 26 என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார். நான் இது என்ன எழுதுறான்? என் மாம்சம் மாண்டு போகட்டும் ஐயா, ஆனால் என் இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்குது, தேவனை நோக்கி கண்மலையில் இருக்கேன். கண்மலைன்னா யார் தெரியுமா? கிறிஸ்துவே அந்த கண்மலை. நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கண்மலையாகிய கிறிஸ்துவை உங்களுக்கு இருதயத்தில் நிலைநிறுத்தணும். பிரச்சனை வராத ஆள் இல்லை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறது பூரா மாம்சத்தின் அடிப்படையில் தான், சுய புத்தியின் அடிப்படையில். வேதம் என்ன சொல்லுது? உன் பிரச்சனைக்கு முடிவு வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதில் முடிவெடுக்கிறதுக்கு ஒருத்தருக்குமே பலன் இல்லை. அல்லேலூயா. பலன் இல்லை. அந்த கண்மலையை பெறுவது எப்படி? கிறிஸ்துவை பெறுவது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் கண்மலை, அவர் தான் கிறிஸ்து. பழைய மனுஷன் இருக்கிறதையும் பிசாசு ஆளுகை செய்வான். நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். அவன் சிம்சோன் உயிரோடு இருந்திருப்பான், அவன் செய்த பாவங்களை அறிக்கை செய்யாமல் எனக்கு பலன் மட்டும் தரம்னா. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவன் செய்த பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்தான். சிம்சோனில் ஜெபத்தில் பாருங்களேன், எங்கனையாவது தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்யிருக்கானான்னு பாருங்க, அறிக்கை செய்யலை. ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணான். ஆனால் தாவீது அப்படி இல்லை. நான் தாயின் கருவிலே நான் இருக்கும்போதே நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, என் தாயே பாவம் செஞ்சிட்டான், நான் இந்த துர்க்குணத்தில் உருவாகியிருக்கேன், நான் பாவியான அங்கேருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கேட்குறான். அல்லேலூயா. அப்போ தான் கிறிஸ்து அல்லேலூயா அவனுக்கு வெளிப்பட்ட அவன் தான் அவன் எழுதுறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் சும்மா உட்காந்துட்டு கேட்டுட்டு போகுது இல்லை, இருதயத்தில் உணர்ந்து நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே யாரோ அந்த கமாண்ட் போட்ட மாதிரி நீங்கள் சொல்லுவது ஒன்றுமே புரியவில்லைன்னு நீங்களும் கமாண்ட் போட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தின் பிரசங்கத்துக்கும் இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்துவத்தின் நடைமுறைகளுக்கும் வித்தியாசமானதான் எழுப்புதல் ஊழியங்கள்.
அல்லேலூயா. நிலைப்புதல் ஊழியங்கள். ரைட். அடுத்தால 4வது வசனம் வாசிக்கலாம். கண்மலையில் கொண்டு போய் விட்டோன்னு 4வது வசனம் என்ன சொல்லுது பார்ப்போம். 61:4. ஆமென். ஆமென். வேதம் சொல்லுது, நான் எப்பவும் உம்முடைய மகிமைக்குள்ள தங்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்கிட்ட அழுக்கு ஒட்டுறது இல்லை. அழுக்கு ஒட்டாமல் இருக்க மட்டுமல்ல, நான் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கிட்டே இருக்கேன். அதுதான் என்னுடைய மகிமையின் கூடாரம். என்னது கூடாரம்? இயேசுவின் சாயலா மாறுதான் என்னது? மகிமையின் கூடாரம். நான் அதில் போய் தங்கும்போது இந்த இருதய தொய்வு வரும்போது ஆலோசனை எனக்கு பிறக்கும். ஆலோசனை எப்படி செய்யணும் என்னங்கிறது காரியங்கள் பூரா பிறந்துக்கிட்டே இருக்கும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் கூடாரத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தங்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை செய்து தேவ மகிமை உங்க மேல காணப்படணும். இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். அதான் கூடாரம். வேதம் சொல்லுது, இந்த நான் உம்முடைய கூடாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் தங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தங்குவேன். பிரச்சனை வரும்போது மட்டும் இல்லை, எல்லா நிமிடமும் உம்முடைய கூடாரமாகிய மகிமையின் சாயலிலே மகிமையில தங்குவேன். கூடாரத்திலே தங்குவேன். அல்லேலூயா. கூடாரத்தில் தங்கணும். அப்பதான் இருதயம் தொய்வு உள்ளாது. இருதயம் தொய்வுனா என்னதுயா தாவீது ஐயா? இருதயம் தொய்வு சொல்லுங்க. வேற யாருனாலும் சொல்லலாம். இருந்து என்னத்தை கண்டேன்? என்ன சம்பாத்தியம் பண்ணி என்னத்துக்கு? எள்ளை விதைச்சும் நெல் முளைச்சி என்ன வாழ்க்கை, என்ன நிசியா, என்ன சாப்பாடு? ஆண்டவன் எடுத்துக்கிட்டா கூட நல்லாது. இருந்து என்னத்தை அனுபவிக்க போறோம்? என்ன ஆயிட்டு? சோர்வு வந்தாச்சு, பயங்கர சோர்வு. ஆமென். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை நீர் எடுத்துக்கிடும் ஆண்டவரே. இருதய சோர்வு போதும் ஆண்டவரே, போதும். ஓடி ஓடி என்னத்தை பல்லனை கண்டேன். வேதத்தை வாசி என்ன பலத்தை கண்டேன். விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி என்ன பலனை கண்டேன். 5 மணிக்கு ஜெபத்துக்கு வந்து பாதியில் உறங்கிட்டு போகிறதுல என்னத்தை ஜெபத்தை கண்டேன். 5 மணிக்கு விடிய ஆரம்பிக்கும் போதுல எல்லாம் கடுமையான ஜெபம்லாம் நடக்கு. பாதி நடந்த பிறகு பார்த்தா ஒரு சத்தமும் வர மாட்டேங்குது. 4 மணிக்கு மட்டும் இல்லைங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுறான தண்ணியில் குளிச்சுட்டு அவன் ஈர துணியோட கோயிலை சுற்றி வரான். நீ சுற்றி வரப்படாதுங்கிறது உருண்டு போகணும்னு சொல்லலாம் இன்னொருத்தன். அதே மாதிரி வீட்டில் இருந்து கோயில் வரையும் உருண்டே போகிறான். ஆமாம். நல்ல காலுங்க. கிறிஸ்துவம் வந்து சரீர ஒடுக்கம் அல்ல. சரீரத்தை கீறுறது, சரீரத்தை புண்ணாக்குறதெல்லாம் கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்துவம் வந்து ஆத்மாவை புண்ணாக்கணும், ஆத்மாவை ஒடுக்கணும். ஒடுக்கினா தேவனிடத்தில் சேரணும். வேலையாட்டில் வேல் குத்துறது, நாக்கில் குத்துறது, பாறையில் சாப்பிட்றது, இந்த சரீர ஒடுக்கமே கிடையாது. சரீரத்திலலாம் அது பாடாப்படுத்தக்கூடாது. வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்துவத்தில் கிடையாது. அந்த அச்சாரம் வாங்கிட்டு வர்றது, வீட்டில் தொங்க விடுவாங்க அச்சாரம். அந்த ஆர்சி சர்ச்சுக்கு போனால் மெழுகுவத்தி வாங்கி கொண்டு போடுறது, மாலை போடுறது, இதெல்லாம் கூடாது. நீ இது சொல்கிறீங்களா? இது பாம்பேயில் மாஹிம் சர்ச் இருக்குது, மரியாள் சர்ச்சு. இங்கேருந்து நேராக ஒரு நம்ம இந்த பிளஸிங் சர்ச் இருக்குல்ல, அந்த அளவுக்கு லைனில் ஆட்கள் கூட்டம் நிற்கும் வரிசையாக. எல்லோரும் பெரிய பெரிய மாலையை வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த சைடு பெரிய ஒரு லாரி நிற்கும். அந்த லாரியில் இவங்க போடுறது மாலையை பூரா கழட்டி அங்கே ஒவ்வொரு லாரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும், குப்பையில் கொண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
மெழுகுவத்திலாம் பற்ற வைக்கிறது இல்லை, பெரிய கிணறு மாதிரி இருக்கும், பேங்க் உள்ளே கொண்டு போய் போடுவாங்க. அந்த கிணத்துக்குள்ளே தான் அது வாட்டில் மெழுகுவத்தி பெரிய பந்தம் மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆளுங்க 5 மெழுகுவத்தி 4 மெழுகுவத்தி வாங்கி கொண்டு மரியா முன்னால் போடுவாங்க. பெரிய கிடங்கு மாதிரி இருக்குது. அந்த சைடு அந்த மெழுகுவத்தி எரிஞ்சு வடியுது. அதே பெரிய பெரிய ட்ரம்மை வச்சு பிடிச்சிட்டு போகிறோம். இங்கே மெழுகுவத்தியை போடுதாங்க, மேலோடியை போடுதாங்க, கீழோடியை எடுக்காங்க, மேலோடியை போடுதாங்க. அது திருப்பி அங்கே போய் மெழுகுவத்தி ஆகுது, பிறகு வியாபாரத்துக்கு வருது, வியாபாரத்தில் இருந்து வாங்குதாங்க, இங்கே கொண்டு இப்போ இதில் போடுதாங்க, அங்கே கீழோடி வடியுது, அதை கொண்டு போய் மெழுகுவத்தி பண்ணுதாங்க, அப்படி கடைக்கு போகுது, அப்படி வாங்குதாங்க. இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பூமாலை அங்கே கட்டி விற்றுக்கிட்டே இருக்காங்க, பூமாலையை கொண்டு வராங்க, மரியாதைக்கு போடுறாங்க. 4 பேர் இருந்து மாலையை எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எடுத்து இங்கே குமிச்சிக்கிட்டே இருக்காங்க, இங்கே லாரியில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, அங்கே வரிசையாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. என்னையா செய்றீங்க? இதுக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? நீ மனசாப்பட்டிருக்கியா? தாவீது மனசாப்பட்டான். இந்த தாவீது மனசாப்பட்டான், தப்பிச்சிட்டான். ஆனால் இவன் பாவத்துக்கு மனசாப்படலை. அதனால இவன் கூடாரத்தில் தங்கினான். 1000 நாட்களை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற நாள் நல்லது. ஒரு வசனத்தை சொன்ன வசனத்தை வாசிக்குவாங்க. 27வது அதிகாரம் சங்கீதம். எத்தனாவது வசனம்? 5வது வசனமும் 6வது 4, 5, 6 வாசிக்கலாமே. கர்த்தரிடத்தில் ஒன்றே கேட்டேன், நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, ஆமென், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். எதுல? மகிமையில பார்த்துக்கிட்டு அவர் ஆலயத்துல நான் தங்கி இருக்க விரும்புதோங்க. அடுத்தால தீங்கு நாளில் ஆமென் கூடாரத்தில் மறைத்து, அவருடைய கூடாரமாகிய மகிமைக்குள் மறைத்து, மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையிலே உயர்த்துவார். நடக்கும்போது பிரச்சனை இருக்கா உங்க மேல? நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது தேவ மகிமை மூடுதா? ஆவியானவர் உங்க மேல அசைபாடுறது புரியுதா? உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவர் அசைபாடுறது தெரியுதா? தெரியணும். உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவர் அசைபாடணும். அங்க சல்லு புள்ளுன்னா அங்க ஆவியானவர்லாம் அசைபாட மாட்டார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் இருந்ததுன்னா ஆவியானவர் அசைவாடுவார். அதுதான் கூடாரம். நீங்க பாதுகாவலாக இருக்கிறதுக்கு அடையாளமே அந்த கூடாரம், மகிமையின் கூடாரம். அன்பு இருக்கிற இடத்துல கரெக்டாக ஆண்டவர் இருப்பார். அன்பு இல்லைன்னா இருக்க மாட்டார். 10 கற்பனையும் ஒரே கற்பனையில் அடக்கினார். அன்பு 2 கற்பனையில் அடக்கினார். நீ பிறரை அன்பு செய். இன்னொரு கற்பனை, நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. இந்த தன்மை இருந்தால் உங்கள் வீட்டில் மகிமையின் கூடாரத்தில் தேவன் நீ இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் இந்த 8 வரை இந்த தொய்வே வராது. இருதயத்தில் உள்ள அலலியா சோர்வே வராது. அவன் எதுக்கும் தயாராக இருப்பான். இழந்து போகிறதுக்கும் தயாராக இருப்பான், அவமானம் வாங்குறதுக்கும் தயாராக இருப்பான், தேவனை சேவிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சேவிப்பான். அல்லேலூயா. அடுத்தால இந்த 21வது அதிகாரத்தில் என்ன எழுதிருக்கு? 4வது வசனத்தில் 61வது அதிகாரத்தில் ஆமென், அந்த அடைவேன் இல்ல, உம்முடைய கூடாரத்தில் சதாகாலங்களும் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறையிலே வந்து அடைவேன். செட்டை என்பது என்ன? பிரசன்னம். உங்கள் பிரசன்னம் அப்படியே மூடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மகிமையை கொண்டு வரும். உங்கள்ட்ட மேலே உங்கள் எண்ணங்கள் சரியில்லாவே உங்களை பிரசன்னம் மூடாது. உங்கள் எண்ணம் சரி இருந்தால் தான் பிரசன்னம் மூடும். நம்ம பிரசன்னத்தையே மகிமையை கொண்டு வரதுக்கு யார் வீட்டில் ஜெப கூட்டம் நடத்துவோம்? இவன் அவன் வந்திருக்கான உங்கள் டிரைவர் வந்திருக்காரா? பைக் எது எப்படியும் நம்ம வீட்டில் ஜெப கூட்டம் நடந்துடணும். சொல்கிறோம்மா பைக்கை வந்து ஆட்டோ அனுப்பியிருட்டா, நீங்கள் இருப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? அது பண்ண மாட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருமா நான் டீ வேணுமா? ஜெபம் பண்ணுங்க. இப்போ முடிவு என்ன?
பிரசன்னம் தங்கினது. அவங்க வீட்டில் சகல கட்டுகளும் உடைப்பட்டது. இழந்ததுக்கு உண்டான பாரங்கள் இல்லை. வீடு பெரிய வீடு கட்டப்பட்டது. மகிமை வெளியே. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்கு தவிர அவன் வெளியே அந்த நடைமுறைப்படுத்தலை. வீட்டில் ஜோக்கூட்டம் நடத்துகிற என்ன நடக்கு? இருள் போய் பிரசன்னம் மூடுது. அல்லேலூயா. இவ்வளவு ஜோக்கூட்டம் நடந்ததில்லை, என்னையா பிரயோஜனம்? இன்னைக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறாரா ஆண்டவர். பைபிள் தெரியாது, ஜெபம் தெரியாது, ஆனால் ஆண்டவர் தெரியும். நமக்கு ஆண்டவர் தெரியும், இல்லை ஜெபம் தெரியும், பைபிள் தெரியும், மனம் திரும்புதல் தெரியும். ஆனால் யாரை தெரியாது? ஆண்டவர் தெரியாது. அவனுக்கு ஆண்டவர் தெரியும், ஜெபம் தெரியாது, உண்மை தெரியாது. சில ஆளுக்கு ரெண்டும் தெரியாது. அல்லேலூயா. பிரசன்னத்தை உருவாக்குவதற்கு பயங்கர பிரயாசப்படணும், பலக்கரையும் கட்டணும். தேவ மகிமையை கொண்டு வர்றதுக்கு யாம்னு கேட்டால் நம்ம வீட்டில் மூடி இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் பயங்கர மோசமானது. உங்கள் வீட்டில் இருள் இருக்காங்க இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வீட்டில் பேச்சுவார்த்தைகளே கண்டுபிடிச்சிடலாம். போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போதே பேபி நாய் அங்கே வா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அங்கே என்ன இருக்கு? சொல்ல மாட்டா. என்ன இருக்கு? இருள் இருக்கு. ஏன் தம்பி தங்கம் எங்கே போயிட்டு வர? அங்கே யார் இருக்கா? தேவ பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டில் இதுதான் பிரச்சனை. நான் இது மட்டுமல்ல, அநேக காரியம் மாம்சத்தின் அடிப்படையில் என்ன பேசினாலும் சரி உங்கள் வீட்டில் இருள் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அது தொய்வை கொண்டு வரும், இருதயத்தின் சோர்வை கடைசி இடத்துல கொண்டு விட்டுரும். இதெல்லாம் காரியங்கள். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் இருதயம் தொய்வுக்கு மிண்டி தேவனை சேவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்தி தேவ பிரசன்னத்தினால் நீ எங்கே போனாலும் வந்தாலுமே தேவ பிரசன்னத்தில் நிறையணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஜான் வெஸ்லி என்ன செய்யணும்? எப்பவும் பிரசன்னத்திலே நிறைஞ்சிருக்கணும். 1000 பிரச்சனை இருக்கலாம். நிச்சயம் இந்த காதை பிடிச்சி இழுக்கணும், ஜஸ்லின் இந்த காதை பிடிச்சி இழுக்கணும், தீமத்தை வயிற்ற பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும் போதும் நம்ம பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா, யாருனாலும் சொல்லுங்க. மனதை மட்டும் அவர் மேலே வச்சுக்கணும். மற்ற எதை வந்தாலும் உங்களை பேச்சு கொடுக்கலாம். தீமதி சுமரி, ஜெஸ்லின் சுமரி அப்படின்லாம் பேசிக்கலாம். மனம் மட்டும் யாரை நோக்கி இருக்கணும்? அவரை நோக்கி இருந்தால் பிரசன்னத்தில் இருப்பீங்க. எல்லாம் என்ன பிடிச்சது அப்படின்னு பண்ணி தள்ளிட்டு என்ன வச்சு விடுவோம், கோபம் வந்துட்டுன்னு வச்சு விடுவோம், ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு வச்சு விடுவோம். பிரசன்னம் உங்களை விட்டு விலகும், ஒன்று விலகிடும். இதெல்லாம் தற்காக்கிறதுக்கு நம்ம முயற்சி அதிகமாக தேவை, நம்ம கட்டுப்பாடுகள் அதிகமாக தேவை. சரீர முயற்சி அனுப்ப பிரயோஜனம், ஆனால் கட்டுப்பாடு தேவை. அப்படிலாம் இருந்தால் தான் உங்கள் வீட்டில் ஆவியானவர் அசைவாடுவார், குறைவு இருக்காது, ஆத்மா சோர்வடையாது. ஆண்டவர் சொன்னார், சோர்வு அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 வழி தான். ஒன்று அப்பம், இன்னொன்று மனம் திரும்புதல். மனம் திரும்பினா நீங்கள் சோர்வுலேருந்து வெளியே வரலாம். இன்னொன்று அப்பம்னா என்னது? வேத வசனம். அதை உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா சோர்வுலேருந்து வெளியே வந்துடலாம். இவர்கள் நம்மோடு இருந்து 3 நாள் ஆயிட்டே வழியில் என்ன செய்வார்களாம்? அதனால நீங்கள் இவர்களுக்கு என்ன கொடுக்கணுமா? அப்பத்தை கொடுங்கள் அப்படின்னாரு. எத்தனை அப்பம் இருக்கு? 5 அப்பமும் இது 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அது ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வரும்போது வேத வசனத்தை கொடுத்தார். அவங்க சோர்வை நீக்கினார். எலியா போய் படுத்துக்கிட்டான், சோர்வாயிட்டான். அப்போ என்ன செஞ்சாரு? அப்பவும் தண்ணீரும் தலைமாட்டில் வைக்கப்பட்டது. ஒரே பொறை சோர்வு இல்லாமல் நடந்து போனாலும் அந்த வேத வசனம் மனம் திரும்புதல் உங்களை இந்த சோர்வில் இருந்து வெளியே கொண்டு வந்துடும். அதனால சோர்வு பயங்கரமான மோசமான ஆயுதம். நல்ல நினைக்கிற சோர்வு தானே நினைக்காம நீங்கள் தற்கொலை பண்ணுகிற அநேகருடைய முடிவு வருது புறாம இருதய சோர்வு. நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். யாருனாலும் பாருங்கள், எல்லா பக்கமும் அடப்பு வந்த மாதிரி ஆயிரும். யாருமே காக்க கவனிக்கலங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம உயிரோடு இருந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். உடனே செத்துருவாங்க. சோறு பயங்கரமான பிசாசு பயன்படுத்துகிற கொடிய ஆயுதம். இதெல்லாம் உங்களை கூடார மறைவில் எப்பவும் இருக்கணும். அவருடைய கூடார மறைவில் எப்பவும் இருந்தீங்கன்னா அலலியா சோர்வு உங்களை தாக்குவதில்லை.
பிரசன்னத்தில் அவர் மகிமையில் எப்பவுமே இருந்தீங்கன்னா இருதய சோர்வு வருவதில்லை. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து